ஹாய் ப்ரோ. என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏசினா கரண்ட் பில் அதிகமாகும். அதனால் நான் ஏசியை மாற்ற போகிறேன். என்ன காரணம்னு கேட்டால், பழைய ஏசி ஆயிடுச்சு, கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கான ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இது. என்னன்றது பார்த்தீங்கன்னா, உண்மைதான், கரெக்டு தான். பழைசுனா கரண்ட் பில் அதிகமாகும். அது எதனால் ஆகுன்ற ஒரு ரீசன் சொல்கிறேன், என்ன எதுன்றது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது பழைசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் அந்த கம்ப்ரஸருக்குன்னு ஒரு வாட்ஸ் இருக்கும். அந்த வாட்ஸு பழைசாகுதுன்றதால அதிகமாகிடும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது பழைசானாலும் புதுசானாலும் அந்த கம்ப்ரஸரோட வாட்ஸுன்றது சேம். ஸோ அந்த கம்ப்ரஸர் என்னவோ, அந்த கம்ப்ரஸர் மீன் அந்த ஏசிக்குள்ளே இருக்கிற அந்த மோட்டார், அது வந்து என்னென்னா ஒரே கரண்ட்டு தான் எடுக்கும். நீங்கள் புதுசு வாங்கினாலும் சரி, அது பழைசு வாங்கினாலும் சரி, அது புதுசில் எப்படி வேலை செஞ்சதோ அதே மாதிரி தான் பழைசுலேயும் அதால் இருக்க முடியும். ஓகே, எப்படி ஒரு உதாரணம் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அதே பையன் வந்து 2 தட்டு சாப்பாடு சாப்பிடுவான்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னா, அவனால் ஒரு தட்டு தான் சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் அந்த கம்ப்ரஸர்ன்றது ஸ்டாண்டர்டாக அந்த வாட்ஸ் மட்டும்தான் எடுக்கும். எதனால் கரண்ட் பில் அதிகம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஏர் சர்க்குலேஷன்றது கம்மியாகிடும். அந்த இன்டோர் யூனிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏசியை பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இன்டோர் யூனிட் டஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா, அந்த ஏர் சர்க்குலேஷன்றது கம்மியாகிடும். அது வேலை செய்கிறது என்னவோ, அந்த ஏசி 1.5 டன்னுனா 1.5 டன் அளவுக்கு தான் வேலை செய்யும். ஆனால் நமக்கு கிடைக்கிற அந்த கூலிங்கோட இன்புட் பார்த்தீங்கன்னா 1 டன்னு 3/4 டன்னாக மாறிடும். எதனால் மாறிடும்னு பார்த்தீங்கன்னா, ஏர் சர்க்குலேஷன் ஆகாது. அது இங்கே பக்கத்துலேயே தான் தூரம், இவ்வளோ தூரத்துலேயே தான் அது சர்க்குலேட் பண்ணுறதால அந்த கூலிங் கெப்பாசிட்டின்றது குறைஞ்சிரும். அப்போது இதனால் என்ன ஆகுனா, நீங்கள் ஏசி கண்டினியூஸாக ரொம்ப நேரம் ஆன் பண்ணுறதால ஏசி வந்து கட் ஆஃப் ஆகாது. நார்மல் பழைய ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகாது. ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில்லு அதிகமாக எடுக்கும். மற்றபடி ஏசி பழைசாவதால் கரண்ட்டு பில் அதிகமாக எடுக்காது. டஸ்ட் ஆகிறதால மட்டும்தான் கரண்ட்டு பில் அதிகமாக எடுக்கும். தேங்க்யூ ப்ரோ.